திமுக மாநிலங்களவை எம்பி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர் வில்சன், அவர் ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய வில்சன், SR சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் மாநிலங்களவை தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மக்கள் நீதி மையத்தின் சார்பாக கமலஹாசன் முதன்முறையாக மாநிலங்களவையில் திமுக ஆதரவோடு நுழைவார் என திமுக வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை திமுக வேட்பாளர்கள் 4 பேரின் பதவிக்காலம் ஜூலை 27ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதில் ஏற்கனவே எம்பியாக உள்ள வில்சன் மீண்டும் எம்பி ஆகிறார், மாநிலங்களவை எம்பியாக தேர்தலில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கம் இந்த முறை அங்கு மாநிலங்களவை திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கவிஞர் சல்மா என்ற ரொக்கையா மாலிக், இவர் கவிஞராக மகளிர் அணி என பல்வேறு பொறுப்புகளை வகித்த கவிஞர் சல்மா மதுரை துவரங்குறிச்சி, மதுரை மாவட்டம் அருகே உள்ள துவரங்குறிச்சியை சேர்ந்தவர். அவர் இந்த கவிஞர் சல்மா மாநிலங்களவை திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே SM அப்துல்லா மற்றும் சண்முகம், வில்சன் உள்ளிட்டோர் மாநிலங்களவை எம்பிக்களாக பொறுப்பு வகித்த நிலையில் 4 எம்பிக்கள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுக சார்பாக வரும் ஜூன் 19ஆம் தேதி அன்று மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இது தமிழக எம்பிக்களில் ஒரு அதிமுக எம்பி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கான பதவிக்காலமும் நிறைவடைகிறது. இதே போல அதிமுகவின் சார்பிலும் சந்திரசேகர் என்பவருடைய பதவிக்காலம் நிறைவடைவதை ஒட்டி அவர்கள் தரப்பிலும் 2 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து 6 மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான அந்த காலம் நிறைவு பெறுகிறது ஜூலை 27ஆம் தேதியுடன். இதையடுத்து திமுக சார்பில் ஏற்கனவே எம்பிக்களாக இருந்த 4 பேரின் பதவிக்காலம் நிறைவடைவதை ஒட்டி அந்த 4 எம்பிக்களில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் மட்டும் மீண்டும் எம்பியாக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 3 புதியவர்கள், சேலத்தை சேர்ந்த SR சிவலிங்கம் மற்றும் துவரங்குறிச்சியை சேர்ந்த கவிஞர் சல்மா ஆகியோர் மாநிலங்களவை எம்பி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் நீதி மையத்திற்கு இந்த கடந்த மக்களவை தேர்தலின் போது மேற்கொண்ட தேர்தல் ஒப்பந்தத்தின்படி ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இன்று திமுக தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை அதன்படி கமலஹாசன் முதல் முறையாக மாநிலங்களவைக்குள் நுழைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவை தேர்தலில் மீண்டும் வைகோவுக்கு வாய்ப்பு இருக்குமா என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு திமுக தரப்பில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அவரது பதவிக்காலமும் நிறைவடைகிறது. கடந்த அடுத்த மாதத்தோடு அவரது பதவிக்காலம் நிறைவடைகிறது. அன்புமணியின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. இதே போல அதிமுக எம்பி ஒருவரின் பதவிக்காலமும் நிறைவடைகிறது. இப்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கைப்படி 2 எம்பிக்களை அதிமுக தரப்பில் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போது திமுக தரப்பில் 4 எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைந்த சூழ்நிலையில் திமுக சார்பில் 3 எம்பிக்கள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் கவிஞர் சல்மா மற்றும் சேலத்தை சேர்ந்த SR சிவலிங்கம் தவிர மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆகியோர் மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான தேர்தலில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை திமுக தலைமை கழகத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது. 3 பேரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். இதே போல கமலஹாசனும் அவர் எம்பி பதவிக்கு போட்டியிடுவது தொடர்பான அறிவிப்பை மக்கள் நீதி மையத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அந்த வேட்பாளரின் பெயர் அறிவிக்கப்படும். ஆனால் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி, ஒப்பந்தம் போட்டபடி மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை எம்பி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று திமுக தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் 3 வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. SR சிவலிங்கம், கவிஞர் சல்மா, மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆகியோர் மாநிலங்களவை எம்பி வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதால் கமலஹாசன் மாநிலங்களவை எம்பியாக ராஜ்யசபாவுக்குள் நுழைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.